நாட்டையே உலுக்கின இளவரசன் திவ்யா வழக்கு. சாதி பிரச்சனையினால பறிபோன அந்த உயிர். 2 அரசியல் தலைவர்கள் இதை அரசியலா மாத்த பெரும் முயற்சி என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. தர்மபுரி மாவட்டம் நத்தம் காலனியை சேர்ந்தவர் இளவரசன். இவருக்கு வயசு 19. அதே பகுதியை சேர்ந்த செல்லான் கோட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த திவ்யா அவர்கள். இவங்களுக்கு 20 வயசு. இவங்க 2 பேருமே அந்த தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 2 பகுதியினரா அந்த இடத்துல பிரிஞ்சிருக்காங்க. இப்படி வேறு ஜாதியரா 2 பேருமே இருந்தாலும், அதாவது இந்த நத்தம் காலனியை சேர்ந்தவங்க ஒரு பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த செல்லான் கோட்டாய் பகுதியை சேர்ந்தவங்க ஒரு உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் வேறு ஜாதியாக இருந்தாலும் திவ்யாவோட அப்பாவும் இளவரசனுடைய அப்பாவும் நெருங்கிய நண்பர்களா பழகிட்டு வராங்க. இந்த பழக்கம் தான் இளவரசன் திவ்யா வீட்டுக்கு அடிக்கடிக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குது. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வராங்க. காலேஜுக்கு ஒன்னா போறது, கடைக்கு ஒன்னா போகிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸா தான் நல்லா பழகிட்டு வராங்க. நாளுக்கு நாள் இந்த பழக்கம் அவங்களுக்குள்ள ஒரு காதலை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கப்புறம் இவங்க தனிமையில சந்திக்கிறது, வெளியே போறதுன்னு சொல்லிட்டு இப்படி லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு திவ்யா வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. திவ்யா வீட்டுல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க வேறு ஜாதி, நம்ம வேறு ஜாதி, போயும் அந்த ஜாதி பையனை போய் காதலிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த ப்ரெஷர்ன்றது அப்ப கொடுக்கப்படுது. ஆரம்பத்துல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட திவ்யா அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறாங்க. போயிட்டு இளவரசன் கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய வீட்டுல நடக்கிறத பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளவரசன், நம்ம 2 பேரும் பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இளவரசன் கிட்ட சொல்றாங்க. இளவரசன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தன்னுடைய பயத்தை அதிகமாக்கிய திவ்யா, நம்மளை எப்படியாச்சும் பிரிச்சிட பாக்குறாங்க எங்க வீட்டுல, நம்ம பிரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இளவரசன் கிட்ட ரொம்ப அழுதுட்டு சொல்லும் போது, தன்னுடைய காதலி இப்படி அழுதுட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாளே, நம்ம ஏதாச்சும் இதுக்கு ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இளவரசன் சரி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்றாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத திவ்யா சரி சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஏத்த பணம் வீரெல்லாம் ரெடி பண்ணோம், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் திவ்யா கிட்ட கேக்குறாங்க. சோ கொஞ்ச நாள் போகுது. இளவரசன் தன்னுடைய தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு வீட்டை சேலத்துல ரெடி பண்றாரு. கொஞ்சம் பணம் எல்லாம் ரெடி பண்றாரு. ஏன்னா வீட்டை விட்டு கூட்டிட்டு போய் திருமணம் பண்றதாக இவங்க 2 பேரும் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. சோ வீட்டுல பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இளவரசன் வீட்லயும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, திவ்யா வீட்லயும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. அக்டோபர் 8ஆம் தேதி இளவரசன் திவ்யாவை கூட்டிட்டு சேலம் போயிடுறாரு. 2 பேருமே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி, நாங்க திருமணம் செஞ்சுக்க போறோம், எங்களை நீங்க தேடாதீங்க, நாங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு 2 பேரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 வீட்லயுமே பெரிய பூகம்பம் என்பதே வெடிக்குது. ஒரு பக்கம் இளவரசன் வீட்டுல தன்னுடைய லவ் பண்ண பையனை தான் பையன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு பயம். ஏன்னா அவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்க, ஏதாச்சும் தான் பையனை பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தேடுதல்ல ஈடுபடுறாங்க. தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, பதுங்கி இருக்காங்க சொல்லிட்டு போய் தேடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க குடும்பம் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வீட்டுல ரொம்ப பெரும் பூகம்பமே வெடிச்சு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும், எப்படியாச்சும் பிரிச்சு கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாள் இளவரசன் தன்னுடைய வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேக்குறாரு, அந்த இடத்துல நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, இளவரசன் இங்க உங்களை எப்படியாச்சும் பிரிச்சணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் திவ்யா வீட்டுல கண்டிப்பா பிரிச்சு கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பக்கம் இளவரசனுக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது, எப்படியாச்சும் பிரிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பயம் தான் இந்த கதையில இளவரசனுடைய உயிர் போறதுக்கு பெரிய ரீசனாவே இருந்திருக்கு. அப்ப இளவரசன் என்ன பண்றாருன்னா, சேலத்துல இருக்க ஒரு காவல் நிலையத்தை போய் அணுகுறாரு. அங்க போய் SP இருக்காரு. SP கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வேற ஜாதி, இவங்க வேற ஜாதி, இப்ப நாங்க 2 பேரும் திருமணம் செய்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனாலும் எங்க பெத்தவங்க விட மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி திவ்யாவோட பேரண்ட்ஸ் எங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு SP கிட்ட கேட்கிறாரு. SP என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு 2 வீட்டாருக்கும் கால் பண்ணி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. 2 பேருமே மேஜர், 2 பேருமே விருப்பப்பட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இவங்க லைஃப்ல இனி தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு SPயும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு காலை கட் பண்றாரு. இது இப்படியே போயிட்டு இருக்கு. இளவரசன் தன்னுடைய வீட்டுல பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது அந்த 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அக்டோபர் 10ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த 10ஆம் தேதிக்கு மேல இளவரசன் வீட்டுல இருந்து இளவரசன் கிட்டையும் திவ்யா கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த
அந்த ஊர்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுது விஷயம், இவங்க வந்து சேலத்துல தான் இருக்காங்க சொல்லிட்டு தெரிய வருது. இதை தொடர்ந்து திவ்யா வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டு பேச போறாங்க திவ்யா வீட்டுக்கு. என்னன்னா, இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு போயிட்ட, உன் அப்பா அம்மா தம்பி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உன்னால வந்து அவங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு போய் கூப்பிட்டு இருக்காங்க. இளவரசனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருக்கு. ஆனா வந்து இருந்தாலும் வந்து காவல்துறை கிட்ட வந்து சொன்னதுனால இவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திவ்யாவும் அதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் வீட்டுக்கு வரல, நான் இளவரசன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி திவ்யாவோட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 3-4 வாட்டி போயிட்டு திவ்யா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இளவரசன் என்ன நினைக்கிறாருன்னா, இளவரசன் குடும்பத்துல இருந்து திவ்யா குடும்பத்துல போய் பேச வைக்கிறாரு. இளவரசன் வீட்டுல இருந்து அவங்க அம்மா எல்லாம் போயிட்டு திவ்யா வீட்டுக்கு போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் போயிட்டாங்க, பெரியவங்க நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது திவ்யா வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரையும் முதல்ல ஊருக்கு உள்ள கூட்டிட்டு வாங்க, ஒரு பஞ்சாயத்து வைக்கலாம், பஞ்சாயத்து வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பேசி முடிவெடுத்துக்கலாம், நல்ல முறையான முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இளவரசன் வீட்டுல இருந்து கால் பண்ணி இளவரசன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுல போய் பேசுனதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, நீ கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒரு நாள் நவம்பர் 7 தொப்பூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வந்து எல்லாருமே பஞ்சாயத்துக்கு கூடுறாங்க. அந்த இடத்துல இளவரசனும் வராங்க, திவ்யாவும் வராங்க, 2 குடும்பத்தாரும் உட்காடுறாங்க, பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தலைவர்களும் வந்து அங்க உட்காடுறாங்க. உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாயத்து தலைவர்கள், உங்க 2 பேருக்கும் வந்து இன்னும் மெச்சூரிட்டி இல்ல, நீங்க 2 பேருமே அவங்க வீட்டுல போய் வாழுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இளவரசன், நீ உங்க வீட்டுக்கு போயிடுப்பா, உங்க வீட்டோட கொஞ்ச நாள் இரு, திவ்யா நீ வீட்டுக்கு போயிடுமான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவோட ஃபேமிலி எல்லாருமே அந்த இடத்துல திவ்யாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால எல்லாரும் போயிட்டு நீ வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு அழுது அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் வந்து திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே அசந்து போய் வாயில கை வைக்கிற அளவுக்கு திவ்யா என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் இளவரசன் கூட மட்டும்தான் இருப்பேன், அவர் என் கணவர், நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், அவரை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து அங்க கலைக்கப்படுது. திவ்யா இளவரசன் கூட வீட்டுக்கு போறாங்க. இதையடுத்து திவ்யாவோட குடும்பத்தார் வந்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு திவ்யாவோட அப்பா வகைய நாகராஜ் வந்து வரவே இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருந்ததுனால அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன்றதுனால அவர் வர முடியல, அந்த சுச்சுவேஷன் அவருக்கு வருது. திவ்யாவோட சொந்தக்காரங்க எல்லாம் பஞ்சாயத்து முடிஞ்சவன நேரா நாகராஜா போய் பாக்குறாங்க. என்ன வளர்த்து வச்சிருக்க, வீட்டுல போய் கூப்பிடுறோம் அப்பவும் பொண்ணு வர மாட்டேங்குது, பஞ்சாயத்துல இவ்வளவு பேரை நிப்பாட்டி வச்சு கேக்குறோம், நம்முடைய குடும்பம் மானம் போகுதுன்னு சொல்லிட்டு அப்பயாச்சும் வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு கெஞ்சிரும், அப்பவும் பொண்ணு வந்து அந்த பையன் கூட தான் போறேன்னு சொல்லிட்டு சொல்றா, உன்னுடைய வளர்ப்பு தான் இதுக்கு எல்லாமே காரணம் சொல்லிட்டு நாகராஜா வந்து எல்லாம் ஒரு மாதிரி பேசும்போது நாகராஜ் வந்து ரொம்ப மன உளைச்சலாகி நம்மளுடைய வளர்ப்பு தான் காரணம், நம்மளாலதான் இவ்வளவு அவமானம் சொல்லிட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணி அன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் வந்து காட்டுத்தீ போல அந்த பகுதியை மக்கள் சேர்ந்து எல்லாருக்குமே வந்து பரவிட்டே வருது. சோ வந்து திவ்யாக்கும் தெரியுது, அந்த நத்தம் காலனி சொல்ல போகக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் அந்த சைடும் வந்து இந்த நியூஸ் போகுது, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவமானம் தாங்க முடியாமன்னு சொல்லிட்டு. இதை அடுத்து திவ்யாவோட உறவினர்கள்லாம் இவருடைய பாடியை இறக்கி ரோட்ல வச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அந்த சமயத்துல தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சுல பேசின அந்த பேச்சு தான் வந்து இதுக்கு பெரிய சர்ச்சையே வந்து கொண்டு வந்திருக்கு. இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான், வேற ஒரு மயிரும் கிடையாது, வேற ஒரு மயிரும் கிடையாது. அவனை திரும்பி பார்க்கலங்கிற பொறாமையும் கூட. சிவப்பா இருக்கிறான், மீச வச்சிருக்கிறான், நல்லா அயன் பண்ண சட்டையை போடுறான், ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஷூ போடுறான், பலாயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான், இவ்வளவு அடிச்சு அவனை திரும்பி பார்க்கணும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்த தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன பல்லன பறையன அவன் திரும்பி பார்க்கறான்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை என்று புரிஞ்சுக்கணும். இது ஒன்னே போதாதான் உன் ரட்சணை என்னன்னு அந்த பெண்ணே சொல்லுகிறான். ஏன்னா நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு நாயக்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல. அவன் ஏழையா இருந்தாலும் வறுமையில வாழ்றவனா இருந்தாலும் அவன் சரக்கும் மிடுக்கும் இருக்கு, அதனால நான் அவன் பின்னால் போறேன்னு சொல்றான். அப்பவாது உனக்கு மானம் இருந்தால் தூக்கு போட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இவன் என்ன பண்றான், நீ அங்க போய் 10 மாசம் படுத்திருந்தாலும் பரவாயில்ல, வா நான் தொடச்சு விட்டுக்கிறேன், கழுவி விட்டுக்கிறேன், என் கூட நீ வந்து குடும்பம் நடத்து. இவ்வளவு கேவலமான அருவருப்பான ஒரு அரசியலை செய்கிறார்கள் இந்த மானம் கெட்ட பிறகு.
இரு சாதியினத்துக்குமே வந்து அது வந்து ஒரு ஆணி வேறா இருந்திருக்கு. என்னன்னா திவ்யா இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பட்டியலின மக்கள் இருக்காங்களே, இந்த பசங்களாம் வந்து தேடி தேடி வந்து எங்க ஜாதி பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதை வந்து அவங்க வந்து ஒரு வேலையாவே வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. போலீசார்லாம் வந்து எவ்வளவு வந்து தடுக்க நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போலீசாரால தடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் அந்த குடும்பம்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேரு இந்த நாகராஜோட உடலை தூக்கிக்கிட்டு அந்த நத்தம் காலனி வழியா போயிட்டு அங்க இருக்க அந்த வீடுகளையும் அந்த பொருட்களையும் வண்டிகளெல்லாம் போட்டு போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. கிடைக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சு கிட்டத்தட்ட 250 குடிசைகளை மட்டும் அன்னைக்கு மட்டுமே அவங்க எரிக்கிறாங்க. அங்க இருந்த பெண்களும் குழந்தைகளும் கத்திக்கிட்டு பயந்துகிட்டு அந்த வீடுகளை விட்டு வெளியேறி இருக்காங்க. அங்க இருந்த ஆண்கள் வந்து இந்த வன்முறையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பினருக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1500 பேரு இந்த திவ்யாவோட இந்த உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய அவர்கள் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. போலீசார் வெறும் 300 பேர் தான் இருக்காங்க. சோ இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் ஆர்டர் வருது. இன்னும் 1000 போலீஸ் வந்து அந்த இடத்துல இறக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1300 போலீஸை வச்சு அந்த கூட்டத்தை அடக்கி கிட்டத்தட்ட 90 பேர் மேல வந்து 90 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 200 பேருக்கு மேல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அரெஸ்ட் பண்ணவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் போடப்பட்டவங்க மேலேயும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த சமயத்துல எடுக்கப்படவே இல்லை. நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு 7.5 கோடி நிவாரணம் வந்து நீங்க வழங்கணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப 2 கட்சிகள் வந்து இத வந்து அரசியலாக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் பாமகவும் இன்னொரு பக்கம் விசிகாவும். இவங்க 2 பேரும் வந்து பயங்கர மோதல்ல இருந்தாங்க. விசிகா தலைவரான தொல் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, திவ்யா வந்து இளவரசன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு பக்கம். பாமக தலைவரான ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திவ்யா வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க குடும்பத்தோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து 2013 மார்ச் மாசம் வந்து திவ்யாவோட அம்மா வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல. என்னன்னா, என் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான் இந்த இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அப்ப கோர்ட்டுக்கு ஆஜராக திவ்யா போறாங்க. அங்க போயிட்டு கோர்ட் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அம்மாவையும் பொண்ணையும் வந்து தனிமையா பேச சொல்லி. அப்ப 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அவங்களால பேசிக்க முடியல, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. திவ்யா மனசை பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்துட்டாரே, இந்த மாதிரி நம்ம வெளியே வந்துட்டோமே, ஊர் மக்களே இந்த மாதிரி இவ்வளவு ஒரு கலவரம் ஆயிருக்கே நம்மளாலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டே நின்று இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவோட அம்மா தேன்மொழி அவங்க வந்து இந்த மாதிரி என் பொண்ணு என்கிட்ட திருப்பி வர மாட்டேங்குதே, என் கணவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டே நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கேட்கிறாரு, நீ யார் கூட போக வந்து உனக்கு வந்து விருப்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பவும் திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவரான இளவரசன் கூட தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து திவ்யாவை இளவரசன் கூடவே அனுப்பி வச்சாங்க. இதுக்கப்புறம் தேன்மொழி அவர்கள் வந்து திவ்யாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி எவ்வளவு கூப்பிட்டாலும் பொண்ணு வரமாட்டேங்கிறா, சரி நம்ம இறங்கி போயிடுவோம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல, அந்த மாதிரி நோக்கமாக இருந்ததா இல்லையான்னு தெரியல, அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி தன்னுடைய மகளை போய் வீட்டுல சந்திக்கிறாங்க. இப்படி அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதாவது இளவரசனும் அவங்களுடைய அப்பா அம்மா திவ்யா எல்லாருமே ஒரே குடும்பம் ஆயிடுறாங்க. திவ்யாவோட ஃபேமிலி வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் திவ்யாவோட சித்தி வந்து கால் பண்ணி, உங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீ வந்து பாத்துட்டு போயிடு, உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயத்துல கால் பண்ணி இளவரசன் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் வீட்டுல பாத்துட்டு வரட்டுமான்னு. நான் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு இளவரசன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சித்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ உடனே கிளம்பி வா, இல்லைன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க, உன்னால வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும், உன்னால வந்து யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது, நீ வந்து யாரும் இப்ப இல்லை, இப்ப மட்டும் பாத்துட்டு போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதே ரீசனை திவ்யா வந்து இளவரசன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இளவரசனும் சரி நீ போயிட்டு பார்த்து சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி திவ்யா கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டு அங்க வந்து கடைசியா இளவரசனுக்கு ஒரு கால் பண்ணிருக்காங்க, அம்மா நல்லா தான் இருக்காங்க, இன்னும் நான் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட கால் கட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இளவரசன் வந்து கால் பண்ணி கேட்கிறாரு, என்ன ஆச்சுன்னு. கால் பண்ணும்போது திவ்யாவோட போன் அப்பத்துல இருந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வீட்டுக்கு வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு திவ்யா வீட்டுக்கு போயிட்டு என் மனைவியை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு இளவரசன் போய் கேட்கிறாரு. அப்ப திவ்யாவோட அம்மாவும் அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்துட்டு என் பொண்ணை இனி உங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பயத்துல இளவரசன் வந்து கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி நான் வேறு ஜாதியை சேர்ந்தவர், என் மனைவியை வந்து இப்ப அவங்க அம்மா வந்து புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்றாங்க. சோ கோர்ட் ஹியரிங்க்கு வருது. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல திவ்யா வந்து முன்னாடி நின்னு ரொம்ப அழுது, நான் யார் கூட வாழ்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுது கோர்ட்
கோர்ட்லயே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. செகண்ட் ஹியரிங்ல வந்து திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க அம்மா சம்மதிச்சா நான் இளவரசனோட சேர்ந்து வாழுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதில் வந்து இளவரசனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 3வது ஹியரிங்ல வந்து எல்லாம் கூடுறாங்க. அப்ப வந்து திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன் சார், நான் எங்க அம்மா கூடயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்காக நீங்க வந்து உங்க கணவரை விட்டுட்டு நீங்க போறீங்க, உங்க மாமியார் வீட்டுல ஏதாச்சும் உங்களுக்கு கொடுமை ஏதாச்சும் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இளவரசன் வீட்டுல என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அம்மா கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க திவ்யா. என்ன சொல்றாங்கன்னா, என்னால எங்க அப்பாவுடைய உயிர் போயிடுச்சு, ஒரு ஊரே கலவரமா இருக்கு, இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது, என்னால இளவரசன் கூட நிம்மதியா வாழவே முடியல, இதனாலதான் நான் எங்க அம்மா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு திவ்யா கடந்து போயிருக்காங்க. இதுக்கு மறுநாள் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியில ஒரு ரயில்வே ட்ராக், அங்க ஒருவருடைய பிணம் கிடந்திருக்கு. எல்லாரும் சுத்தி நின்னு பாக்குறாங்க, யார் அதுன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து இளவரசன். அன்னைக்கு மறுநாளே இளவரசன் வந்து இறந்திருக்காரு. போலீஸ் அந்த இடத்துல விரைந்து வந்து இளவரசனோட உடம்ப வந்து அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னா, அவருடைய தலையிலும் அவருடைய ஷோல்டர்லயும் பலத்த காயம் இருக்கு, இது வந்து பெரிய இரும்பை வச்சு தாக்குனது போல ஒரு காயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இளவரசனுடைய ஃபேமிலில பெரிய சந்தேகம், என்னுடைய பையனை வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் பார்த்தவொடனே அதுல வந்து இது வந்து ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்பவும் விடாம இளவரசனுடைய அம்மாவும் அவங்களோட ஃபேமிலியும் சேர்ந்து இன்னொரு வாட்டி மனு தாக்கல் பண்றாங்க. அப்பயும் வந்து பாடி செக் பண்ணும்போது அப்பவும் வந்து அது வெறும் வந்து சூசைடு தான் சொல்லிட்டு வருது. அந்த நேரத்துல சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. இளவரசனோட கேஸ ரிட்டையர் நீதிபதியான சந்துரு அவர்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு இளவரசனுடைய ஃபேமிலி ஒரு பக்கம் முன்வைக்கும் போது, அந்த சமயத்துல ரிட்டையர் நீதிபதியான சிங்காரவேல் அவர்கள் தான் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்தியிருக்காரு. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எல்லா விசாரணைகளும் முன்வந்து 2018ல ரிட்டையர் நீதிபதியான சிங்காரவேல் அவர்கள் வந்து இந்த கேஸ க்ளோஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லினா, இது வந்து 100% இது வந்து ஒரு சூசைட் அட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னெல்லாம் ரீசனா இருந்திருக்குன்னா, அந்த ட்ராக் கிட்ட இவருடைய பாடி கிடந்திருக்கு. அந்த பாடி பக்கத்துல வந்து இவருடைய உடஞ்ச வாட்ச் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வாட்சோட டைமிங்கும் அப்ப அங்க கிராஸ் ஆன அந்த ரயிலோட டைமிங்கும் ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒத்து போகுது. சோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளவரசன் தன் மனைவியை இழந்து அந்த கொஞ்ச நாளுக்குள்ள வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து சூசைட் அட்டம் வந்து பண்ணிருக்காரு. அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து வந்து இதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ரீசனா இருந்திருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து இது மறுமுறையும் வந்து ஒரு சூசைட் அட்டம் தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சிபிசிஐடி விசாரணையில இளவரசன் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருந்தாரு. அந்த லெட்டர் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க கையில வந்து போய் சேர்ந்து இருக்கிறதாகவும் அந்த லெட்டரையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. அந்த லெட்டரும் வந்து அந்த சமயத்துல வெளியாகி இருந்துச்சு. அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மரணத்துக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, நான் ஒரே ஆள் மட்டும்தான் காரணம், நான் வந்து இந்த முடிவை சுயமா தான் எடுத்திருக்கேன், இந்த என்னுடைய சாவுக்கு யாருமே காரணம் கிடையாது, நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து என்னுடைய மனைவியாகிய திவ்யா வந்து வருவாங்க, அவங்களை யாருமே நீங்க திட்டிடக்கூடாது, எதுவுமே பேசிடக்கூடாது, திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா எழுதி ஐ லவ் யூ சோ மச் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தன்னுடைய லெட்டரை வந்து அந்த பாக்கெட்ல வச்சுட்டு அவரு சூசைட் அட்டம் பண்ணி இறந்திருக்காரு. கடைசியா ஓய்வு பெற்ற நீதிபதியாகிய சிங்காரவேல் அவர்கள் வந்து இது உண்மையாலுமே இது வந்து ஒரு தற்கொலை தான், இது வந்து கொலையும் இல்ல, இது வந்து எந்த ஒரு ஆணவ கொலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இளவரசனோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வந்து வருது. அப்போ வந்து ஒரு பிரஸ் மீடியா வந்து இளவரசனோட வீட்டை அணுகி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சில கேள்விகளை வச்சிருக்காங்க. திவ்யா அவர்களுக்கு வந்து அடுத்து திருமணம் பண்றதுக்கு அவங்க குடும்பம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இளவரசனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திவ்யா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா கூட போனதுதான் நல்லது, என்ன ஒண்ணு இந்த முடிவை வந்து முன்னாடியே எடுத்திருக்கலாம், எடுத்திருந்தா என் பையனோட உயிர் போயிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த நோக்கத்துல சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே திவ்யா அவங்க வீட்டுல இருந்து நிறைய முறை வந்து கூப்பிட்டு இருக்கும் போதும் கோர்ட்ல போயிட்டு நின்று பேசும்போதும் வந்து முன்னாடியே அவங்க அப்பா அம்மா கூட போயிருந்தா அவங்க அப்பாவோட உயிர் போயிருக்காது, என்னுடைய மகன் உயிர் போயிருக்காது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.